மட்டனை உங்களுக்கு தேவையான அளவு சின்னதாக நறுக்கி நல்லா அலசி வச்சுக்கோங்க. ஒரு 4-5 தடவை அலசிக்கோங்க. மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: மிளகு 15, மிளகாய் ஒரு 2, கிராம்பு ஒரு 4, லவங்கம், பட்டை, லவங்க இலை, சீரகம் ஒரு 2 டீஸ்பூன். இதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம். தேவையான பொருட்கள்: தக்காளி 2 தக்காளி நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக நறுக்கி வச்சுக்கோங்க. நல்லா அலசி வச்சிருந்த கறியை குக்கரில் அள்ளி போட்டு வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. குக்கரில் வச்சு மட்டனை எடுத்தாச்சு. மட்டன் நல்லா வந்திருக்கு. 6 விசில் வச்சுக்கோங்க. 6 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். பொடிப்படியாக நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை போட்டுக்குவோம். சின்ன வெங்காயம், நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா பொன்னிறமா வந்துருச்சு. இப்போ பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்க தக்காளியை போட்டுக்குவோம். தக்காளி வெங்காயத்தையும் நல்லா கிண்டிக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் அடுப்பை சிம்ல வச்சு மூடி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட், நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி கொஞ்சமா சேர்த்துக்கிடுவோம். எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டிக்கோங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வந்துடுச்சு. அருமையா வாசனை வந்துட்டு இருக்கு. இப்போ ஆல்ரெடி நம்ம குக்கர்ல வேக வச்ச மட்டனை எடுத்து போட்டுக்கிறோம். சிக்கன், மட்டனு, வெங்காயம், தக்காளி மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுருங்க. நம்ம அரைச்சு வச்சிருக்க ஸ்பெஷல் மசாலா, மிளகாய் மல்லி சேர்த்த மிளகாய் பொடி 1 டீஸ்பூன். நல்லா கிண்டிக்கங்க. மசாலாவும் மட்டனு, வெங்காயம், தக்காளி எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு. ஆல்ரெடி உப்பு போட்டு தான் கறியை வேக வச்சிருந்தோம். இப்ப தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. மசாலாவும் மட்டனும் நல்லா வேகட்டும். அடுப்பை சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருவோம்.
மசாலா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி மட்டனை வேக வச்சிருந்த தண்ணியை ஊற்றிக்கிடுவோம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிருங்க. மட்டன் குழம்பு சூப்பராக வந்திருக்கு. வாசனை நல்லா கமகமன்னு வந்துக்கிட்டு இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.